இது கோழி எங்க இருந்து கொண்டு வரீங்க நீங்க? இது வீட்டுகள்ல வீடுகள்ல வாங்குறதா? இது நல்லா எப்படி கொடுக்குறாங்க? இது நாட்டுக்கோழி கிராமங்கள்ல மருந்து அந்த பண்ணை கோழிம்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது வீட்டுல இருந்து வாங்கி சரி சரி. சேல்ஸுக்கு அப்படியா? கடையில் கொண்டு எவ்வளவு ஒரு கோழி எவ்வளவு வரும்? இது கோழி வந்து 500 600 எடைக்கு தக்கன எப்படி எத்தனை கிலோ இருக்கும்? 1.5 கிலோ 2 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி. இந்த மாதிரி. சரி. வெயிலுக்கு தான் தாங்க மாட்டாங்க, தண்ணி தெளிக்கிறோம். அப்படியா? சரி. இல்ல இது இப்போ வீடுகள்ல வாங்குறதால நிறைய வியாபாரிகள் வந்து உங்களுக்கு கேட்பாங்கல்ல, வியாபாரிகளுக்கு கடையில் கொண்டு கொடுப்பீங்க. சரி. மொத்தமா எந்த ஊர் உங்களுக்கு? தூத்துக்குடி. தூத்துக்குடி. அங்க இருந்து இங்க ஏரல் சந்தைக்கு வரீங்களா? சைடுகள் கிராமங்கள்ல வண்டாரோல அந்த மாதிரி சுத்து வட்டாரங்கள்ல வாங்குறது. வாங்கி. சரி சரி. இதுல உங்களுக்கு லாபம் இருக்குதா? பரவாயில்லாம இருக்குது. ஆனா இது வந்து ஒரிஜினல்ங்கிறது மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. இங்க எல்லாம் சில ஒரிஜினல் கோழிகள் வீட்டுகள்ல வாங்குறது. ஏரல் சந்தையில நீங்க போட மாட்டீங்களா? வியாபாரம் பண்ண மாட்டீங்களா? வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறது. இது ஒரு நல்ல ஒரு அருமையா இருக்கு. சாப்பாடு எப்ப யாரு வேணாலும் நாட்டுக்கோழி கொடுக்கலாம், என் நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படியா? உங்க நம்பர்? தூத்துக்குடி தான் எங்களுக்கு நாங்க இருக்கிறோம். இங்க தூத்துக்குடி ஏதாவது சேவல் கோழி, நாட்டு ஒரிஜினல் கோழி, வீடுகளில் கோழி இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிடுவோம். சரி. எனி டைமும் எனி டைம் வாங்குறது கொடுக்கறது. கொடுக்கறது. சரி, ரைட். ஓகே. உங்க போடுறோம் உங்களுக்கு.